ஓகே சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்னன்னு கேட்டா, நேற்றைய கூட்டம் வந்து 8:30 மணி கூட்டம் மிக சிறப்பா என்னென்ன குவாலிட்டி இருந்தா நம்மளால ஜாயினிங் எடுக்க முடியும், ஜாயினிங் இல்லாம இந்த டைம்ல வேற எந்த பிசினஸையும் நம்ம கொண்டு போக முடியாது. பார்த்தீங்கன்னா வெளியே தலை காட்ட முடியாத ஒரு வெயில். இந்த வெயில்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நியூ ஜாயினிங்ஸ் தான். அதை நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், எப்படிப்பட்ட ஆட்களால நியூ ஜாயினிங் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி நியூ ஜாயினிங் எப்படி போடணும் சார், எப்படி போட்டா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, ஜாயினிங் போடுறது எப்படின்னு தெரியல, நாங்க எங்க சீனியர் லீடர்களை கூப்பிட்டா அவங்க பிஸியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இந்த கூட்டத்துல உங்களுக்கு அந்த ஜாயினிங், ஹவு டு லாகின், ரைட் லாகின், ராங் லாகின், ரெண்டு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக நம்மளோட ஸ்டார்ட்வேர் நெக்ஸ்டிவர் ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஜெகதீஷ் சார் நம்மோடு இருக்காரு. அதனால ஜெகதீஷ் சார் அது ரைட் லாகின், ராங் லாகின் ரெண்டையும் வந்து அவர் சொல்லித்தரும்படி அன்போடு கேட்டு உங்களுடைய பலத்த கரவோசோடு நான் ஜெகதீஷ் சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் ஜெகதீஷ் சார், ப்ளீஸ் ஸ்டார்ட் தி செஷன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. இந்த ஒரு தருணத்துல எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த நம்ம எமரால்டு சாருக்கும் இதை கேட்க வந்திருக்க உங்கள் அத்தனை பேரை வந்து வரவேற்று உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லா வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்து அப்படி கிரியேட் பண்றது, ஸோ இதை அந்த போட்டோஸ் எப்படி அலைன் பண்றது எல்லாமே லைவா நான் வந்து காட்ட போறேன். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் லைவா பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் அது வந்து வெப்சைட்ல பண்ணியிருக்கேன். வெப்சைட்ல பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ப்ராசஸே வேறையா இருக்கும். இது வந்து ஆப்ல பண்றது. ஆப்ல பண்றப்ப ரொம்ப அக்யூரஸா பண்ணலாம். வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரீ அலைன் பண்ணி வைக்கணும். முன்னாடியே வந்து அலைன் பண்ணி அதை கரெக்டா தேவையான எடுத்து வச்சு பண்ணாதான் பண்ண முடியும். பட் இங்க அப்படி இல்லை. நம்ம போட்டோ லைவா எடுத்து சும்மா ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. அல்லது யாரையா அனுப்பிச்சோம்னா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சோம்னாலோ அனுப்பிக்கிட்டு அதை வந்து நம்ம கேலரியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போதுமானது. நம்ம எல்லா வேலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள லாகின் பண்ணிட்டே பண்ணலாம். இப்போ லாகின் பண்ண போறப்ப எல்லா வேலையும் நம்ம இங்கேயே வச்சு பண்ணிக்கலாம். தனியா நம்ம அதுக்காக வந்து நீங்க டைம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு லைவா வந்து ஒன்று நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்காக வந்து இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா நான் ஷேரிங் பண்ண ஒரு நிமிஷம் லாகின் பண்ணிக்கிறேன் அவசியமா. இதுதான் பாத்தீங்கன்னா நம்முடைய ஆப் ஸ்கிரீன், ஆப் மெயின் ஸ்கிரீனு. ஆப் ஸ்கிரீன்ல நீங்க பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வழக்கமா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஹோம் தான். நீங்க அக்கௌண்ட்ல இருந்தா கூட ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஹோம் பட்டனை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மெனு காட்டினா லைவ் மேல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வழக்கமான மெனு. அந்த மெனுவை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல இகேஒய்சி அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏபி அப்படின்றது இல்லையா, அந்த மெனு வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் அதை கிளிக் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இப்போ எல்லாம் சேராதுன்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம ஐடியை கிரியேட் பண்றப்ப ஸ்டேட் எதை வச்சு ஸ்டேட் நம்ம இருக்கிற ஸ்டேட்டா அப்படின்னா இல்லை. அப்ப என்ன ஸ்டேட் எதை கிளிக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஐடி போடக்கூடிய நபர், இப்ப புதுசா கிரியேட் பண்ண போறோம் இல்லையா, அந்த நபருடைய ஸ்டேட். நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம். நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆந்திராலயோ இல்லை கர்நாடகத்திலயோ எங்கேயோ ஒரு ஐடி எடுப்போம். அது நம்ம கையால போட வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப அப்போ அவர் எந்த ஸ்டேட்டோ, கர்நாடகான்னா கர்நாடகா செலக்ட் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணா சைடில் இருக்கிற இந்த ஆரோ, ரைட் கார்னர்ல இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா
இந்தியாவில் இருக்க அத்தனை ஸ்டேட்டும் காட்டும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணி எந்த ஸ்டேட் வேணுமோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கோ கொடுக்கணும். கோ கொடுத்தோன்னா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஐடி போடுறப்ப ரொம்ப கவனமா போடுங்க, உங்க நேமை திருத்த முடியாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்கிட்டு ஓகேன்னு கிளிக் பண்றோம். ஓகே கிளிக் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல வந்து பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். பர்சனல் டீடைல்ஸ் யாருன்னா இப்போ யாருக்கு ஐடி கிரியேட் பண்ண போறோம் அவருடைய பர்சனல் டீடைல்ஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 காலம் இருக்கு. அந்த காலம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா கேண்டில் பண்ண வேண்டியது. இது இந்த 2 தவிர வேற எது வேணாலும் நீங்க உள்ள திருத்த முடியும். நம்ம கம்பெனிக்கு மெயில் போட்டு திருத்த முடியும். ஆனா முதல் 2 காலமாக இருக்கக்கூடிய ஸ்பான்சர்லயோ ப்ரொபோசர்லயோ தப்பு பண்ணால் திருத்தவே முடியாது. அந்த ஐடியை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க என்ன மெயில் எடுத்தாலும் சரி, நேரடியா நம்ம எம்டி சார்ட்டே போய் நின்னாலும் திருத்த முடியாது. ஏன்னா அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர். ஸோ ஸ்பான்சர் நீங்க போடும்போது எந்த வகையான தவறும் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்பான்சரை வந்து நீங்க என்ன பண்ணணும், சரியாக வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய ஐடியை நான் வந்து கொடுப்பேன், ஸ்பான்சரா கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் அடுத்த காலத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்துருச்சு. ஸோ என் ஐடி வந்து நான் ஸ்பான்சரா கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரொபோசர், அதுக்கு அடுத்த வந்து ப்ரொபோசர். ஸ்பான்சர் எதுக்காக அப்படின்னா யாருக்கு கீழே நேரடியாக நம்ம போடக்கூடிய ஐடி வந்து லாகின் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கறதா அந்த ஸ்பான்சர். அப்ப நம்ம ஐடி போடலாம், பட் நம்முடைய டெப்த்ல யாரோ ஒருத்தருக்காக வந்து அவர் கீழே வந்து ஐடி கொடுக்கணும். அப்படி இல்லை அவர் வந்து எடுத்தாலும் நம்மளை ஸ்பான்சர் நம்மளை வந்து ஐடி போட்டு தர சொல்றாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவருடைய ஸ்பான்சர் அவர் யாரை சொல்றாரு ஸ்பான்சரா போட சொல்றாரு அவருடைய நம்பரை இங்க லாகின் டைப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பெனிஃபிட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நம்ம டெப்த்ல யாருக்கோ கொடுக்குறோம். இன்கேஸ் நானே எடுத்திருக்கேன், டெப்த்ல யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் தான் தரல ப்ரொபோசர். இப்போ இங்க ஸ்பான்சரும் நானா என்ன போட்டிருக்கிறதுனால இப்போ நானே ஸ்பான்சர், நானே ப்ரொபோசரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ப்ரொபோசரா போட்டுக்கிட்டா ஏத்துக்கிறோம், சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் ஏத்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சா, ரெண்டுமே வந்தாச்சு. ஒருவேளை வந்து எனக்கு பெர்மனன்ட் ஐடி வரல அப்படின்னா ப்ரொபோசரா என்ன போட முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம அப்ளைன் ஐடி யாரோ ஒரு ஐடியா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு அப்ளைன் ஐடியா நான் இங்க போடுறேன். எனக்கு வந்து ஒரு அப்ளைன் ஐடியா நான் வந்து இங்க நான் லாகின் பண்றேன். ஸோ எடுத்துக்கிடுச்சா, ஒருவேளை எனக்கு என்னுடைய அப்ளை இல்லாம என்னுடைய டீம்ல ஒரு மெம்பருக்கு நான் ஒரு ஐடி தரேன்னு வைங்க. ஸோ இது ஒரு நம்பர், ஒரு ஃபேக் நம்பர் நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? அப்ப பார்த்தா எடுத்துக்கணும். தப்பான ஒரு நம்பர் கொடுத்தோன்னே, அதாவது அந்த கரெக்டா ஸ்பான்சருக்கு கீழே இந்த ஐடி வரணும். அப்படி வரல அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கு, ப்ரொபோசல் இஸ் நாட் யுவர் அப்ளைன் அப்படின்னு வரும். இவர் வந்து உங்க அப்ளைன் இல்லைன்னு வரும். இது என்ன நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கீழே யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து டெப்த்ல வந்து ஐடி போடுறோம். அப்ப மேல யார் ஐடி போடுறாங்களோ அவங்க, ஏன்னா கண்டிப்பா அப்ளைனா இருந்தா தான் ஐடி போட போறோம். கிராஸ் லைன் யாரும் ஐடி போட்டு தரப்போறது இல்லை. அப்ப அப்ளைனா இருப்பாங்க. அப்ப அப்ளைனா செல்ஃப் ஐடியை போடுறப்ப ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டீம் நமக்கு கீழே வருதா, ஐடி நம்பர் சரியா தான் போட்டிருக்கோமா அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம கிராஸ் செக் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால ப்ரொபோசர்ல ரொம்ப கவனமா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அப்ளைன் ஐடியை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா 2 ஒரே ஐடியா நம்ம போட்டுக்கலாம், அந்த பெர்மனன்ட் நம்பர் வந்திருந்தால். அதுக்கு அடுத்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போடக்கூடிய நபருக்கு, யாருக்கு ஐடி போட போறோமோ அவருடைய நபருடைய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா டைட்டில் செலக்ட் பண்றது. மிஸ்டர், மிஸ், மிஸ்ஸஸ். மிஸ்டர்னா நம்ம வந்து ஆண்களுக்கு போடக்கூடியது. மிஸ் அப்படின்னா திருமணமாகாத பெண்களுக்கு பண்ணக்கூடியது. மிஸ்ஸஸ் அப்படின்னா அப்ப திருமணமான பெண்ணுக்கு பண்ணக்கூடியது. ஸோ 3ல வந்து எது சூட்டபிளோ நம்ம சூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி ஹோல்டருடைய நேம் வந்து டைப் பண்றேன். நான் சும்மா வந்து ஒரு பேருக்காக பண்றதுனால வந்து என்னுடைய ஐடியவே நான் இங்க, என்னுடைய பேரே நான் இங்க இதா பண்றேன், இன்புட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர், ஐடி போட போறவருடைய ஜெண்டர்.
அவர் மேலா ஃபீமேலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்போ மேல ஒரு கிளிக் பண்ணா செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அவர் கல்யாணம் முடிஞ்சாச்சா இல்லையா, இந்த கேள்வி வந்து முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதுல வந்து 4 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேரிடு, அன்மேரிட், விடோ ஆர் விடோவர், அதுல வந்து டைவர்ஸ். ஸோ 4 கேட்டகரி இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்க இதுல எது சூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறும். மேரிடு நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க போடக்கூடிய ஐடி போடக்கூடிய நபர் வந்து மேல் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அவருக்கு என்ன செய்யும், மேல் வந்து மேரிடா இருக்காரு அப்படின்னா கீழே வந்து அவர் ஒய்ஃப் நேம் கேட்கும். ஒருவேளை வந்து நீங்க ஃபீமேல் கொடுத்துருக்க மேரிடு கொடுத்தா அவருடைய ஹஸ்பண்ட் நேம் கேட்கும். இந்த இடத்துல அன்மேரிடு கேட்டால் அந்த துணையுடைய பெயர் கேட்காது. அது ஒய்ஃப் நேமோ இல்லை வந்து ஹஸ்பண்ட் நேமோ கொடுங்கன்னு கேட்காது. சரி, இப்போ வந்து ஒருவேளை வந்து மேரிட் ஆயிடுச்சு, ஐடி போடுறவங்க மேரிட் ஆயிடுச்சு, பட் வந்து அவர் துணைவியா அவங்க அந்த இணை வந்து லைவா இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், விடோ வந்து செலக்ட் பண்ணலாம். விடோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பயும் வந்து கேட்காது. பட் அவரை பொறுத்தளவுக்கு அவர் மேரிட் ஆனவர். ஏன்னா கீழே எதுக்காக இந்த இடத்துல கண்டிப்பா அந்த இடத்துல சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாமினியா வந்து அவருக்கு இருக்குல்ல வாரிசுகள் கொடுக்கும்போது, ஸோ மேரிட் ஆனவங்க தான் வாரிசு போட முடியும். ஸோ மேரிட் ஆகியிருந்தா அப்படின்னா துணைவியார் நம்பர் பேர் கேட்கும். அப்போ அவங்க லைவா இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், அவருடைய வாரிசுகள், அதாவது தனக்கு தனக்கு பிறந்த குழந்தைகளுடைய பெயரை கொடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து அவங்க வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அந்த துணை வந்து கூட இல்லை, டைவர்ஸ் ஆயிடுச்சு, பட் லைவா இருக்காங்க அப்படின்னா டைவர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். டைவர்ஸ் ஆன பிறகு அது என்னாலும் பரவாயில்ல, பட் டைவர்ஸ் ஆனா டைவர்ஸ் செலக்ட் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுடைய நாமினி வந்து நியாயமான நாமினியா இருப்பாங்க. ஏன்னா அன்மேரிடு நீங்க செலக்ட் பண்ணிட்டு சன்னு அல்ல டாட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வாரிசு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லீகலான ஒரு செலக்ஷனா இருக்காது. அது பின்னாடி வந்து உங்களுக்கு சிக்கலை உண்டாக்கலாம். அதனால இந்த விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ ஆஃப் அட்டாச்டு இமேஜ். ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து நம்ம எப்படி வில் பி டிஸ்பிளேடு ஹியர். இதான் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். ஐடி எல்லாம் நாளைக்கு நமக்கு நம்மளுடைய ஐடி வரும் இல்லைங்களா, ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டில் டிஸ்பிளே வரும். ஸோ ப்ரீவியூ எப்படி வரும் என்னன்னு பார்க்கறது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஃபோட்டோவை அட்டாச் பண்ணணும். இந்த ஒரு ஃபோட்டோ நான் அதில் மொத்தம் 4 அட்டாச்மெண்ட் இருக்கும். நான் இந்த அட்டாச்மெண்ட்ல வந்து பார்த்தா நமக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அட்டாச்மெண்ட்டை நம்ம இணைக்கிறப்ப என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நான் காட்ட போறேன். ஸோ இந்த நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. என்ன பண்றேன்னு நான் பாருங்க, நான் கிளிக் பண்ணியிருக்கேன். எதை கிளிக் பண்றேன், அட்டாச்டு அப்ளிகேட் போட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் பாரை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, ஓப்பன் கேமரா, ஓப்பன் கேலரி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை அந்த பர்சன் நமக்கு முன்னாடி லைவா இருக்கிறாரு, பக்கத்துல இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போட்டோ இல்லை, இப்போ நம்ம லைவாவே போட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை, நம்ம ஆல்ரெடி போட்டோ வந்து அவருடைய போட்டோ எடுத்து வச்சுட்டோம், இல்லை அவரே நம்ம ஒரு போட்டோ எடுத்து கேலரியில ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஓப்பன் கேலரியை சூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் கேலரியை சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து அதில் இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் வரும். அந்த ஃபோல்டர் வரும்போது நம்ம யாரை வந்து எந்த போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை நான் செலக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய போட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எக்ஸஸா இடம் இருக்கு, அன்வான்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸஸ் இடம் இது இப்படி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஐடி கார்டில் வரும்போது தலை மட்டும்தான் தெரியும், முகமே தெரியாது. அந்த ஒரு ரவுண்டு வருங்களா ஐடி கார்டில், அப்படி வரும்போது ஒருவேளை என்னுடைய முடி தான் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ரவுண்ட்ல வரும்போது முழுசா வந்து தெரியாது. அப்ப இந்த எக்ஸஸ் ஸ்பேஸ், தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணணும். இதை கட் பண்றது ஒருவேளை கொஞ்சம் திரும்பி சாஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நான் சாய்க்கிறேன் இப்படி நான் காட்டுறேன். அப்போ முதல்ல வந்து இங்க இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ண போறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீழே பார்த்தா கிராப்னு ஒன்று இருக்கு, ஆல்ரெடி செலெக்ஷன்ல இருக்கு முத வரும்போது. ஸோ பண்றப்ப இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஒரு செலக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சாரி, ஏன்னா
இப்போ அந்த கார்னர்ல இருக்கிற கரெக்டா அதை வந்து என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கீழே கொண்டு வரலாம். இது வரும்போது பார்த்தீங்கன்னா போட்டோ வந்து ஒரு ஷேப் எப்போ இருக்கணும், எப்படியுமே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஷேப் தான் வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் இதையும் அட்ஜஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்டோ சரியா வந்துருச்சுங்களா, இன்னும் முடிஞ்சவங்களுக்கு இறக்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு கட்டம் தெரியும் நினைக்கிறேன். கரெக்டா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளவு நமக்கு உள்ள ஐடி கார்டில் உள்ள வைக்க முடியுமோ, என்ன சைஸ் இருந்தால் கரெக்டா இருக்குமோ, நீங்க அந்த மாதிரி வந்து சரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஐடி கார்டில் பார்க்குற நீட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து வித்தியாசமா இருக்கும் ஐடி கார்டில். சரி, இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை கொஞ்சம் கிராஸா இருக்கு, போட்டோ எடுத்தப்ப கிராஸ் எடுத்தோம், இல்லை ஒரு போட்டோவே நம்ம போட்டோ எடுக்கிறோம், அப்போ நம்மளால வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா எடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், கிராஸ் இருக்கும். அப்படி கிராஸ் இருந்தா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்? அப்படி இல்லை அப்படின்னா சுத்தி இதை ரொட்டேஷன் பண்றது. ஒரு நமக்கு ஹர்ஜாண்டிலாம் வந்துருச்சு, இப்போ வெட்டிக்கலா வச்சிருக்கோம், ஹர்ஜான்ல வந்து என்ன பண்ணலாம்னா சென்டர்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா சுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்க கீழே வந்து டிகிரியே வந்துச்சு பாருங்க, 0 0 டிகிரி இருக்கும். அதுக்கு மேல பாருங்க 0 0 டிகிரி இருக்கா. இதை நீங்க அப்படி மெல்லமா மூவ் பண்ணீங்கன்னா போட்டோ சாயுதா. இந்த மாதிரி நம்ம சாஞ்சிட்டு இருக்கிற போட்டோவை இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணலாம், அதை பாரை மூவ் பண்றப்ப நம்மளுடைய கண் மதிப்புல ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி 0 0 எடுத்து வச்சிருக்கனால நான் இப்ப 0ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிராஸா இருக்கு, போட்டோ கிராஸா இருக்குன்னா நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா என்ன பண்ணிக்கலாம், இந்த கிராஸா இருக்கிற போட்டோவை இப்படி நேர்படுத்திக்கலாம். ஓகேங்களா. இல்ல ரொம்ப அதிகமாவே உங்களுக்கு கிராஸ் இருக்கு, இல்ல ஹர்சான்லாம் இருக்கு அப்படின்னா ரைட் கார்னர் அதே சைட்ல ரைட்ல இருக்கக்கூடிய அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாறுதுங்களா. ஸோ இது வந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா மாத்துறது. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0.5 உங்க போட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்றது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க. இல்ல இப்பயுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், இன்னும் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், போட்டோ அட்ஜஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கலாம் இல்லையா. அப்ப அது சரியா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க ஐடி கார்டில் வந்து உங்க போட்டோ வந்து ரொம்ப தெளிவா வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கு பாருங்க, ரைட் கார்னர்ல டாப்ல ரைட் கார்னர்ல ஒரு டிக் மார்க் இருக்கு. அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ இங்க வந்து உட்காந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த போட்டோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா போட்டோவில் ஒரு கிளிக் பண்ணலாம், வரும் இல்லா ஜால. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த போட்டோ வந்து அட்டாச் பண்ணக்கூடிய மெத்தட். அப்போ இந்த போட்டோ வந்து ஒரு கிராஸா இருக்கு, இல்லை நமக்கு வந்து ஹரிசாண்டலா இருக்கு, இல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னா எல்லா வேலையுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ல வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான அத்தனை வகையான வசதிகளும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒரு போட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அப்ளிகேனுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ அப்ளிகேன் டேட் ஆஃப் பர்த் போறப்ப இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாசம் வந்து 5ஆம் மாசம், அதாவது மே மாசம், இன்னைக்கு தேதி 5. இங்க பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து இன்னைக்கு வருஷம் வரல, 2024 வரல, ஆனா 2006 வந்திருக்கு, டிஃபால்ட்டா வந்திருக்கு. தேதி இன்னைக்கு மே 4. ஓகேங்களா. ஆனா இங்க டிஃபால்ட் என்ன வந்திருக்கு, மே 5 2006. இது என்ன கணக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஐடி போடுறதுக்கு வந்து ஒரு மினிமம் ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்கணும், 18 வயசு இருக்கணும். ஸோ அந்த 18 வயசு ஆகிறதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் இந்த தேதியோ அல்லது அதுக்கு முன்னால் பிறந்தவங்க மட்டும்தான் ஐடி போட முடியும்னு கணக்கு. அப்ப இதுல என்ன டிஃபால்ட்டா ஒரு டேட் காட்டுதோ அந்த டேட்டோ அல்லது அதுக்கு முந்தைய டேட்ல பிறந்திருந்தா மட்டுமே ஐடி போட முடியும். ஸோ இதுலயே நீங்க பாத்துக்கலாம், ஒரு 18 வயசு ஆச்சா இல்லையா, நீங்க ரொம்ப ஒரு கால்குலேட்டர் தூக்கிட்டு இல்லை நோட் புக் எடுத்து பேனா எடுத்து இதெல்லாம் பார்க்க வேணாம். இன்னைக்கு என்ன 2024 2006 களி 6 களி 18 களி மாசத்தை களி இப்படி கழிச்சோம்னா அந்த ஜாதகம் பாக்குறவங்க பார்த்துருப்பீங்க, வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆக்குவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் வந்து பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள வந்து டிஃபால்ட்டா ஜஸ்ட் டச் பண்ணாலே என்ன வந்துடும், டிஃபால்ட்டா வந்து அக்செப்டபிள் டேட் வந்துடும், மினிமம் டேட் வந்துடும். ஸோ அந்த டேட்டை அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், இல்லை அந்த டேட்ல பிறந்தா ஓகே. அப்போ இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வரைக்கும் ஐடி போட முடியுமா போட முடியாதான்னு. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து டேட் வந்தாச்சு. நம்ம இதுல எப்படி இருக்கு, மாசம்
தேதி வருஷமா இருக்கு. இப்ப நம்ம ஐடி போடவருடைய பிறந்த மாசத்தை நான் வந்து என்ன பண்றேன், இப்போ ஜூலை மாசம் இல்ல ஆகஸ்ட் மாசமா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ண, நம்ம ஆகஸ்ட் மாசம் தான் அப்ப மாசத்தை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு மேல நீங்க அப்படி எடுத்து ஆகஸ்ட்ல வச்சீங்கன்னா நிக்காது. அதனால பாருங்க, மேல இருக்கு, நான் ஒரு ஆகஸ்ட்ல பிறந்திருக்காரு, நான் வந்து மூவ் பண்றேன், ஆகஸ்ட் கொண்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் ஆகஸ்ட் தெரியுதா? நான் இப்ப என்ன பண்றேன், என்னுடைய கையை வந்து இப்ப எடுத்துறேன். எடுத்து திரும்ப எங்க வந்துருச்சு, மே வந்துருச்சு. இது ஏன் அப்படின்னு கேட்டா, ஆகஸ்ட் மாசம் அப்படின்றது என்ன ஆயிருக்கு, மினிமம் டேட்டுக்குள்ள வரல. ஏன்னா இப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆகுது, அந்த 18 வயசு கனெக்ட் பண்றப்ப 2006ல பிறந்திருக்கணும். அப்ப ஆகஸ்ட் வரவே இல்லையா? அப்ப நான் ஆகஸ்ட் எப்படி நான் செலக்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன ஆச்சு, இப்ப வருஷத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், பண்ணலாம், அதை செலக்ட் பண்ணலாம். அதே போலதான் வந்து ஒருவேளை மேலேயே வந்து ஒரு 10ஆம் தேதி பிறந்திருக்காரு, வருஷம் வேற, ஓகேங்களா, 2006க்கு முன்னாடியே பிறந்தாரு, ஆனா மே 10. பட் இப்ப டிஃபால்ட் என்ன காட்டுது, மே 5 2006 காட்டுது. இப்ப என்ன பண்றோம், நான் 10க்கு வந்து நான் மூவ் பண்றேன், நான் அந்த மாதிரி வந்து கையில மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்ப நான் வந்து அங்க டச் பண்ணி எடுத்தேன்னா மறுபடியும் மே 5க்கு வந்துச்சு. அப்ப இது என்ன, எப்படி அவன் செலக்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்பயுமே வந்து இந்த கேஸ்ல, அதாவது டேட் செலக்ட் பண்ற இடத்துல நீங்க எப்பயுமே வந்து முதல்ல வருஷத்தை திருத்திக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 2000 பிறந்திருக்காரு ஒருத்தர், ஓகேங்களா, அப்ப 2000 வருஷத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப நீங்க கொண்டு வாங்க, எந்த டேட்டா நிற்கும், ஆகஸ்ட் கொண்டு வந்துட்டேன், நின்றுச்சு, நான் கையெல்லாம் எடுத்தேன், நின்றுச்சு. இப்ப நான் தேதி நம்ம என்ன சொன்னோம், ஆகஸ்ட் 10ன்னு சொன்னோம், வச்சாச்சு, நான் கையை எடுத்துட்டேன், ஆகஸ்ட் 10 2000 அக்செப்ட் ஆயிடுச்சு. பட் அப்பதான் ஆகலை, 2006ல இருந்தப்ப ஆகலை. ஏன்னா 2006 ஆகஸ்ட் 10 அப்படின்றது அதை பொறுத்தளவுக்கு 18 வயசுக்குள்ள வந்துருக்கு. ஸோ அதனால வந்து அதை அக்செப்ட் பண்ணல. அப்ப முதல்ல நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த டேட்டை வந்து திருத்தணும். முதல் டேட்டா நீங்க இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க மாற்ற வேண்டிய விஷயமே ரைட் கார்னர் இருக்கக்கூடிய வருஷத்தை தான். வருஷத்தை மாத்தினா தான் அவங்களால வந்து மாசத்தையும் டேட்டையும் சரியாக போட முடியும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி டேட் இல்ல மாசமாக இருந்தா ஓகே, அக்செப்டட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2006லயே வச்சுக்கிட்டு ஜூலை மாசம் வச்சு நீங்க 10ஆம் தேதி வச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க வருஷத்தை மாத்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி போறப்ப, அதுக்கு அடுத்த மாசங்கள் அந்த அடுத்த தேதிக்கு அதே மாசத்துல போறப்ப அக்செப்ட் பண்ணாது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்க மாற்ற வேண்டியது வருஷத்தை தான் மாற்றணும், ஓகேங்களா. ஸோ இப்போ மாத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் உள்ள, அதாவது அந்த டேட் காலம் காட்டிக்கக்கூடிய அந்த வெள்ளை ஏரியாவை தவிர அடுத்த ஒரு ஏரியாவில் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து செட் ஆச்சு. டேட் வந்து ஷோ ஆகுதுங்களா, 10 ஆகஸ்ட் 2000 நான் கொடுத்தோன்னே அந்த டேட்டை வந்து இங்க காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் நேம்னு கேட்குது, அதுக்கு முன்னாடி வந்து லேட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க் இருக்கு. ஒருவேளை ஃபாதர் இல்லை அப்படின்னா நீங்க கொடுக்கலாம், நீங்க கொடுத்தாலும் கொடுக்காத ஒண்ணுதான். பட் நீங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சா நீங்க லேட் கொடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஃபாதர் பேர் கொடுத்தே ஆகணும். ஒரு மேலாக இருந்தா கண்டிப்பா வந்து ஃபாதர் பேர் கொடுக்கும், மேலோ ஃபீமேலோ யாராக இருந்தாலும் ஃபாதர் நேம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஒருவேளை ஃபீமேலாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேர் வந்து கம்பல்சரி. மேரீடாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி, ஃபாதர் பேர் வந்து கம்பல்சரி. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஃபாதர் நேம் மட்டும் காட்டுது. நான் மேல போய் என்ன பண்றேன், மேல வந்து நான் ஃபீமேலா மாத்திட்டேன், தெரியுதுங்களா, மாத்திருக்கேனா. ஸோ ஃபீமேலா மாத்தின பிறகு கீழே வாங்க, ஃபாதர் நேம் கேக்குது, மேரேஜ் ஃபீமேல் கொடுத்தாச்சு, மேரீடு கொடுத்தேன். இப்ப நான் கீழே வரேன், என்ன பண்ணி பாத்தீங்களா, ஃபாதர் நேம் இருக்கு, அது கீழே வந்து ஹஸ்பண்டா ஒய்ஃப் நேம், இது ரெண்டுமே வந்து மேண்டேட்டரி சிம்பிள் வந்துருச்சு. மேண்டேட்டரி சிம்பிள் அப்படின்னா என்னன்னா, அந்த பேரு என்ன காலமோ அந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தையோட பக்கத்துல ரெட் கலர்ல ஒரு ஸ்டார் சிம்பிள் இருந்தா அது மேண்டேட்டரி, அது வந்து கண்டிப்பா கொடுத்துட்டு ஆகணும், ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபாதர் நேம் வந்து ஃபாதர் நேம் மட்டும் இருந்துச்சு. இப்போ நான் ஃபீமேல் கொடுத்து மேரீடு செலக்ட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருச்சு, ஹஸ்பண்டோ அல்ல ஒய்ஃப் நேமோ கொடுங்க அப்படின்னுச்சு. ஸோ நீங்கள் அந்த ஊரில் ஃபீமேல் செலக்ட் பண்ணாலும் வந்து என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும். மேல் செலக்ட் பண்ணா ஒய்ஃப் நேம் கொடுக்கணும். அப்போ இது ரெண்டு கம்பல்சரி.
இது அன்மேரிடாக இருந்தாலும் சரி, மேரிடா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு கண்டிப்பாக அப்பா பேர் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? சரி, பெண் தானே, மேரிட் ஆயிடுச்சுல அப்படின்னா அப்போ ஹஸ்பண்ட் நேம் மட்டும் ஓகேவா அப்படின்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணாது. இது வந்து நீங்க அவசியம் உங்க அப்பா பேரை கேட்டு வாங்கிடணும். ஒருவேளை ஐடியா வந்து உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டீட்டெயில் வாங்குறப்பயே நம்ம ஐடி ப்ரூஃப்ஸோட அப்பா பேரையும் கேட்டு வாங்கிடணும். ஏன்னா ஆதார் கார்டு அவங்க ப்ரூஃபா கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு ப்ரூஃபா கொடுத்தா என்ன இருக்கும், ஹஸ்பண்ட் நேம் தான் இருக்கும், அப்பா பேர் இருக்காது. ஒருவேளை பேன் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அதுல ஃபாதர் நேம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பேன் கார்டு கொடுக்கலன்னா ஃபாதர் நேம் தெரியாம போயிடும். அப்போ ஐடி நம்ம போட்டுட்டு இருக்க நேரத்துல அகைன் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம ஃபாதர் நேம் வாங்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல நம்ம முதல்ல இருந்து வர வேண்டியிருக்கும். சரியா புரிஞ்சவங்க அதே மறுபடியும் அதே இடத்துல இருந்து நம்ம கன்டினியூ பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வெளியில போயிட்டு வரும்போது முதல்ல இருந்து வர வேண்டியிருக்கும். அதனால வந்து இதெல்லாம் கேட்டு வாங்கிருங்க. பெண்ணாக இருந்தா கண்டிப்பா அப்பா பேரை கேட்டு வாங்கிடு. அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷன். ஸோ அதுல வந்து டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன பாருங்க, அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், சிவில் கான்ட்ராக்டர், பிசினஸ், ரீட்டைல், ஹோல்சேலு, பிசினஸ், பெயிண்ட், பில்டிங் மெட்டீரியல்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டாக்டர், இந்த மாதிரியான சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எது சூட்டபிளான ஒரு விஷயமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பிசினஸ் ரீட்டைல வந்து தான் கொடுப்போம். நீங்க அது கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது என்னவோ அதை வந்து கரெக்டாக நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். கம்யூனிகேஷன் மீன்ஸ் நமக்கு அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். இது வந்து ஐடி ஹோல்டருடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். யாருக்கு ஐடி போட போறோமோ அவருடைய அட்ரஸ். உதாரணத்துக்கு என்னுடைய அட்ரஸ் அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து ஒரு பாண்டிய நகர் அப்படின்னு நான் போறேன். என்னுடைய ஊரு, ஸோ சம்திங், ஓகே, என்னுடைய ஊரே கொடுத்துறேன். அப்போ இந்த மாதிரி வந்து என்னுடைய கம்யூனிகேஷனுக்காக வந்து அந்த ஏரியா, ஸோ ஊர் நேம் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டேட், தமிழ்நாடு ஆல்ரெடி செலக்ட் ஆகி இருக்கும், நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இந்த தமிழ்நாடு எங்கே செலக்ட் பண்ணோம், உள்ள வரும்போதே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ உள்ள வரும்போது செலக்ட் பண்ணா இங்க வந்து மாற்ற முடியாது. ஒருவேளை இப்போ வந்து நீங்க வந்து பாக்குறீங்க ஐடி ஹோல்டர் வந்து தமிழ்நாடு இல்ல, அட்ரஸ் ப்ரூஃப்ல வேற ஒன்று இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும், வெளியில போயிட்டு அங்க மாத்திட்டு வந்தா தான் இங்க மாற்ற முடியும். ஸோ நீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேம்ல தமிழ்நாடு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் தான் வரும். நம்ம இதுல வந்து டிஃபால்ட்டா வந்து புது டிஸ்ட்ரிக்ட்லாம் வர்றதில்லை. ஸோ புது டிஸ்ட்ரிக்ட் வராதனால நீங்க என்ன பண்ணலாம், இப்போ பிரிச்சிருக்க ஏரியாலாம், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலூரை வந்து மூணா பிரிச்சாங்க. வேலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூர் என்ன ராணிப்பேட்டை பிரிச்சாங்க, அப்புறம் திருப்பத்தூர், இந்த மாதிரி வச்சு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மூணும் சேர்ந்து பிரிச்சாங்க. பட் நமக்கு வந்து வேலூர் வந்து பழைய ஸ்டேட்னால டிஸ்ட்ரிக்ட்னால அப்படி இருக்கு. ராணிப்பேட்டும் திருப்பத்தூரும் இதுல வரல, இதுல லிஸ்ட்ல இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்னா வேலூரே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் இதுல வரல அப்படின்னா அதோடைய தாய் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வேலூர்னா வேலூர். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தேசில்னு போட்டிருப்பாங்க. தேசில் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து தாலுகா. நம்ம தமிழ்ல வந்து தாலுகான்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த தாலுகா. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட், எந்த போஸ்ட் கீழே வருது. அப்புறம் சிட்டி, சிட்டி வந்து மேண்டேட்ரி. சிட்டியில வந்து நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஊர், ஒருவேளை அந்த டிஸ்ட்ரிக்ட் உடைய ஹெட் பேர் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அவரோட சொந்த ஊர் பேர் கொடுத்தாலும் ஓகே. ஏன்னா அதுல வந்து ஒன்றும் பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் வரப்போறது இல்லை. ஸோ சிட்டியில வந்து அவர் தெரிஞ்ச அந்த பக்கத்துல உள்ள பெரிய சிட்டியை கொடுத்துருவோம். பின்கோட் இது வந்து மேண்டேட்ரி. பின்கோட்ல வந்து அந்த 6 டிஜிட் பின்கோட மாதிரி எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் வந்து புதிய அவர் அந்த என்ன நம்பர் கொடுக்க போறீங்களோ அதுல ஆர்சிஎம்ல ஆல்ரெடி கொடுத்துருக்க கூடாது, கொடுத்துருந்தா இங்கே காட்டும். ஸோ ஓகேங்களா? அப்ப அங்க எடுத்துக்கிறாரு. அப்போ மொபைல் நம்பர் 10 டிஜிட் நம்பர் வித்தவுட் ஸ்பேஸ், எந்த ஸ்பேஸ் இல்லாம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் மேண்டேட் இல்லை, இருந்தால் அவருக்கு இன்னொரு இது இருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் நாட் மேண்டேட்ரி, அதாவது மேண்டேட்ரி கிடையாது. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இமெயில் ஐடி இப்போ இல்லாத ஆளே இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் போன் ஒன்று இருந்தால் இமெயில் ஐடி இருக்கும். இமெயில் வச்சு தான் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்ட் போன் ஆக்டிவேட்டே பண்ணுவாங்க. அப்போ அந்த இமெயில் ஐடி கொடுக்கறது வந்து பெஸ்ட். ஏன் அப்படின்னா
நாளைக்கு வந்து நம்ம ஐடி போட்ட பிறகோ அல்லது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு திருத்தங்கள் தேவைப்படுற ஐடியில் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் இருந்து அனுப்புனீங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸோட வந்து அதை பண்ணி தருவாங்க. அதனால இமெயில் அட்ரஸ் வந்து முடிஞ்ச அளவு போடுங்க. இமெயில் ஐடி போடுறப்ப ரொம்ப கவனம், எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஸோ அதோட வந்து அட் சிம்பிள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த டொமைனுடைய .com .in ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். அப்போ இமெயில் ஐடி எப்படி ஃபார்மல் இருக்குமோ அந்த ஃபார்மல் இன்புட் கொடுங்க. அப்படி கொடுக்க தெரியலன்னா விட்டுட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், என்ன மாதிரியான ஐடி ப்ரூஃப் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதை இங்கே செலக்ட் பண்ணும். அதில் காட்டக்கூடியது ஆதார் கார்டு, சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்டுடைய சர்டிஃபிகேட் ஐடி ப்ரூஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃப்ரம் எனி ஆஃப் த ஆத்தரிட்டிஸ், யாராவது வந்து அதை ஆத்தரைட் பண்றவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்கினா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் சர்டிஃபிகேட் வித் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அந்த மாதிரியான ஒரு லோக்கல் பாடி சொல்லுவாங்க, உள்ளூர்ல வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க ஒரு பவர் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சில கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸோட போட்டோகிராஃபி இருந்தால் அதை வாங்கி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேலிடாக இருக்கணும். எக்ஸ்பைரி ஆனதை கொண்டு போய் நம்ம கொடுக்கக்கூடாது. அல்லது பேன் கார்டு அல்லது பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு வித் ஃபோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அப்புறம் ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் தான் பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏதோ ஒன்று கொடுக்கலாம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஐடி கார்டு கொடுத்தாலும் அது எப்படி இருக்கணும்? ஆங்கிலத்தில் இருக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கலாம், பட் ஆங்கிலமும் இருக்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லா ஐடி ப்ரூஃப்லையும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், ரீஜனல் லாங்குவேஜோட வந்து ஆங்கிலம் இருக்கும். பட் ரேஷன் கார்டில் வந்து எல்லா இடத்துலையுமே ரேஷன் கார்டு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தான் நிறையா தர்றாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது? ஆங்கிலம் இருக்காது. ஸோ ஆங்கிலம் இல்லாத ஒரு நீங்கள் ஐடி ப்ரூஃப் அப்லோட் பண்ணால் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது ரொம்ப கவனம். அப்போ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஆதார் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் பண்ணும். ஆதார் கார்டு வந்து பேங்க் ஐடி ப்ரூஃப் என்ன கொடுத்தீங்களோ அதை அட்டாச் பண்ணும். ஸோ அப்போ சொன்ன அதே சேம் மெத்தட்ல பண்ணுங்க. ஓகேவா? இதையும் நீங்க என்ன பண்ணலாம், நான் அப்போ இப்போ எவனுடைய போட்டோ நான் இப்படி எல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணி காட்டணும். அதே போல என்ன பண்ணலாம், ஐடி ப்ரூஃபும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்லாம் இருக்கு. ஸோ இதுல ஏதோ சூட்டபிளான டாக்குமெண்ட் நீங்க கொடுக்குறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதையும் என்ன பண்ணும், இங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதையும் வந்து நீங்க என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்க வந்து திருத்திக்கலாம். ஸோ அதை நம்ம இருக்கக்கூடிய ஆப்ஷன் வச்சு திருத்திக்கலாம். லாஸ்டா வந்து கொடுக்க வேண்டியது நாமினி டீட்டெயில்ஸ். ஸோ நாமினி யாரு, ஐடி போட போறவருடைய நாமினி யாரை கொடுக்க போறாரு, அவருடைய நேம் வந்து இங்க டைப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அவருடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுவும் எப்படித்தான் 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஸோ டிஃபால்ட் டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சு. அப்போ சொன்னேன் இல்லையா, அதே போல வந்து டேட்டஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ சூஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வித் அந்த ஐடி ஹோல்டு, அந்த என்ன நாமினி வந்து என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் அதை நம்ம செலக்ட் பண்றோம். ஒருவேளை நம்முடைய பையனாக இருந்தால் சன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஐடி ஹோல்டுடைய பையனாக சன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடி ஹோல்டுடைய பொண்ணு அந்த டாக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி, ஒய்ஃப்னா ஒய்ஃப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ண முடியாது, டைப் பண்ணும். சரிங்களா? ஸோ டைப் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ். இப்போ நாமினியுடைய அட்ரஸ் கேட்குது. நாமினியுடைய அட்ரஸும் ஐடியோடைய அட்ரஸும் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், மேல இருக்கிற பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை வந்து ஜஸ்ட் டிக் பண்ணா போதும். டிக் பண்ணேன், என்ன வந்துருச்சு, பாண்டிய நகர் காரியாவிட்டு வந்துருச்சு, முழுசா வந்துருச்சு. நம்ம 2 இதை விட்டுருந்தோம். ஸோ அதுக்காக வந்து 2 கமா வந்திருக்கு. என்ன விட்டுருந்தோம் அப்படின்னா போஸ்டும் தாலுக்காக விட்டுருந்தோம். ஸோ அதனால வந்து அந்த அதுக்காக 2 கமா இருக்கு. நீங்க அதை ஃபுல்லப் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்க சேர்ந்து வந்துடும். அப்படி இல்லைன்னா அந்த டிக்கெட் எடுத்து விட்டுட்டு நீங்க நாமினிக்கு வேற அட்ரஸ் இருக்குன்னா வேற அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேமாத்தான் இருக்கும். அப்போ நம்ம சேமை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நேம். இது வந்து பேங்க் டீட்டெயில், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணணும். நம்ம என்ன பேங்க்ல ஐடி அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ, அதாவது அந்த யாருக்கு ஐடி போட போறோமோ அந்த அதை வந்து செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்றது நீங்க அப்படி தள்ளிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேலை உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா HDFC
ஒரு 3 எழுத்து அடிச்சா வந்துருச்சு. ஸோ நான் இங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐன்னு கொடுத்தா வராது. ஓகேங்களா, நோ பேங்க்ஸ் ஒன்று வந்துருச்சு. ஸோ எஸ்பிஐ என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ ஸ்டேட் பேங்க் அடிச்சோன்னா இப்போ ஸ்டேட்னு அடிச்சோன்னா பாருங்க இத்தனை பேங்க் வந்திருக்கு. இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்ல இந்த பேங்க் இருக்கு, உங்களுடைய நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய பேங்குடைய பிரான்ச் எந்த ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா நம்ம ஐடி போடுறது எங்கேனாலும் போடலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். அப்போ ஐடி வந்து நம்ம அட்ரஸ் குரூப்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது என்ன செலக்ட் பண்ணியிருப்போம், தமிழ்நாடு செலக்ட் பண்ணி வந்துருவோம். பட் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருப்போம். உதாரணத்துக்கு பெங்களூர் வேலைக்கு போயிடுறோம். அப்போ அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கே இருக்கும், ஸ்டேட் வந்து கர்நாடகா ஸ்டேட் ஆகும். அப்போ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது கர்நாடகா ஸ்டேட். ஏன்னா வேற ஸ்டேட் இல்லையா, நீங்க வச்சிருக்க பிரான்ச் வந்து வேற ஸ்டேட்ல இருக்கு. எந்த எந்த ஸ்டேட்ல அந்த பிரான்ச் வருமோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இல்ல நான் தமிழ்நாடே தான், தமிழ்நாட்டுக்குள்ள பிறந்தோம், தமிழ்நாட்டு அட்ரஸ் இருக்கு அதான் கொடுத்துருக்கோம், பேங்குமே தமிழ்நாடு தான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தமிழ்நாடை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தேடிட்டு இருக்கணுமான்னு அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ரெயிட்டா மேலே வச்சு ஒரு 3 எழுத்து டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பண்ணியாச்சு. ஸ்டேட் பேங்க் அப்படியே தமிழ்நாடு வந்தாச்சு. இப்போ வந்து பிரான்ச்சை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். பாருங்க, தள்ளி விட்டா 1/4 மணி நேரம் ஓடும். போயிட்டு இருக்கா. அப்ப இதுல நீங்க போய் தேடி பிடிக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கு இல்லையா, நம்மளுடைய அவங்க கொடுத்துருக்க பாஸ்புக்லயோ அல்லது செக் புக்லயோ ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுடைய கடைசி 3 டிஜிட்டை டைப் பண்ணுங்க, இல்லை 4 டிஜிட் டைப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா 3781 தரேன். கொடுத்துருந்தா என்ன வந்திருக்கு, எங்க ஊர் பிரான்ச் வந்துச்சு. ஸோ காரியாபட்டி அப்படின்னு வந்தாச்சு. ஓகேங்களா, அப்ப இங்க நான் சூஸ் பண்ணாலும் போதுமானது, காரியாபட்டி ஆட்டோமேட்டிக் எடுத்துரும். சரி, இப்போ என்ன இப்போ நான் 3 டிஜிட் செலக்ட் பண்ணேன், 781. ஓகேவா, இங்க பாருங்க 2 பிரான்ச் வந்து ஆமா, அதாவது 3ஓ 4ஓ கொடுங்க அப்படின்னா 4 கொடுத்தோம், ஒண்ணே இருந்துச்சு. ஆனா 3 கொடுத்ததுக்கு 2 இருக்கு. அப்ப 2 இருக்கிறப்ப இது 2ல எது கரெக்டான பிரான்ச், அப்ப காரியாபட்டி அப்படின்னு அது மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்றது மூலமா செலக்ட் பண்ணலாம். ஐஎஃப்எஸ்சி கோடு பொதுவாக 11 டிஜிட் இருக்கு. நீங்க சரியா போடணும் அப்படின்னா ஃபுல் டிஜிட் டைப் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கா. SBIN 1230 பாருங்க, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ 3ன்னு அடிக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. அப்புறம் 7ன்னு அடிக்கிறேன், இன்னும் நிறையாவே இருக்கு. இப்போ 8ன்னு அடிக்கிறேன். இப்பதான் பார்த்தா ஒரு கொஞ்சம் ஃபில்டர் ஆகி மேல வந்திருக்கு, மேல இருக்கு பிரான்ச் கோடு இருக்கு. அப்ப இவ்வளவு டைப் பண்றத விட சிம்பிளா நீங்க பண்ண வேண்டிய வேலை, நீங்க வந்து கடைசி 4 டிஜிட்டை டைப் பண்ற மூலமா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஊரை டைப் பண்ணு, ஸ்பெல்லிங் வந்துருச்சா கொடுத்தா. ஸோ ஊரை டைப் பண்ணாலும் என்ன வருது, அந்த பேர் வந்துச்சு. ஸோ காரியாபட்டி வந்துச்சு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிற போறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க ரொம்ப கவனமா ஃபில்அப் பண்ணணும். இல்லை அப்படின்னா அவருடைய மணி வந்து வேற யாருக்காவது போக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் போகாது. நம்ம வந்து கிராஸ் செக் நிறைய இருக்கு கம்பெனி அக்கௌண்ட்ல. நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிரும். இருந்தாலும் பட் ஏன் நம்ம அஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா செயல்படணும். ஓகேங்களா, அதோட வந்து நீங்க கொஞ்சம் டிஜிட் வந்து கம்மியா பண்றீங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த பேங்க்ல வந்து மினிமம் வந்து 10 டிஜிட் தான் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா 8 டிஜிட்டோ 9 டிஜிட்டோ டைப் பண்ணீங்கன்னா அது எடுத்துக்கிறோம், 11 டிஜிட் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால வந்து நீங்க இந்த இதில் கன்ஃபியூஸே ஆக வேணாம். சிம்பிள், அந்த அக்கௌண்ட் புக்ல அல்லது செக்ல என்ன அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அதை கரெக்டா டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ப்ரீவியோ ஃபர்ஸ்ட்ல வந்து 0 இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்பர்ஸா இருந்தா கண்டிப்பா கொடுத்தோம். ஏன்னா 000 கூட ஆரம்பிப்பாங்க சில இடத்துல, சில பேங்க்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து 0 தான் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க அதே மாதிரி டைப் பண்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் படி வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும். சரிங்களா, பேன் கார்டு வந்து 11 டிஜிட் நினைக்கிறேன். ஸோ 11 டிஜிட்டை வந்து நீங்க கரெக்டா கொடுக்கணும். 11 டிஜிட்டா, எஸ். ஸோ 11 டிஜிட்டை கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா,
அதை கொடுத்தீங்கன்னா தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு முடிச்சதுக்கப்புறம் அட்டாச்டு இமேஜ் பிரிவியூ வுட் அப்பியர் ஹியர். எந்த ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு வரணுமோ அந்த பேங்கை வந்து நீங்க வந்து கொடுக்கணும். அப்ப எந்த பேங்க், அந்த பாஸ்புக்கா இருக்கலாம் அல்லது செக் புக்கா இருக்கலாம். செக்காக இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணும், அவருடைய பேர் வந்து பிரிண்ட் ஆகும். ஐடி போடக்கூடிய ஒரு பேர் வந்து பிரிண்ட் ஆகணும். ஒருவேளை அது அந்த அக்கௌண்ட் வந்து 2 பேரோ 3 பேரோ உள்ள ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க ஐடி போடக்கூடிய பேர் வந்து கண்டிப்பா இங்க இருக்கும். ஓகேங்களா? அதே தான் வந்து நீங்க பாஸ்புக் கொடுக்குறீங்க, பாஸ்புக்ல ஃப்ரெண்ட் பேஜ் தரீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கலாம் அல்லது சிங்கிள் அக்கௌண்டா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது பேர்ல வரக்கூடிய எஸ்பி அக்கௌண்டா இருக்கலாம் அல்லது பேர்ல வரக்கூடிய கரண்ட் அக்கௌண்டா இருக்கலாம், தப்பு இல்லை. அந்த இது வந்து நீங்க பயன்படுத்தலாம். பாஸ்புக்காக இருந்தா பாஸ்புக்குடைய ஃப்ரெண்ட் பேஜ்ல இந்த பேர் வந்து கரெக்டா வந்து பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கிட்டு அதை வந்து அப்போ சொன்ன மாதிரி பேங்கை நீங்க என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணி கேலரில இருந்து எடுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட் நீங்க டிசைட் பண்ற பாஸ்வேர்ட் தான். ஸோ பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒரே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹிண்ட் கொஸ்டின். ஸோ சம் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த கொஸ்டின் விரும்புறீங்களோ ஸோ அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ஆன்சரையும் நீங்களே உள்ள கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை ஜஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், டீடைல்ஸ் ஆஃப் details of yourself and your family members who have joined RCM, either active or terminated before. ஏதாவது ஒன்று இருக்கா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கோ அல்லது உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ ஆர்சிஎம்ல ஐடி இருக்கா, அது ஆக்டிவாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஆக்டிவாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தா நீங்க இன்புட் கொடுங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்க எஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி ஏதாவது இருந்தால் முன்னாடி உங்களுக்கு ஐடி எல்லாம் இருக்கு, ஒரு டெர்மேட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க அந்த டெர்மேட் ஐடி எல்லாம் டைப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க நோ வந்து சிம்பிளா நோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க கண்டினியூ வந்து எனேபிள் ஆகும். நான் நிறைய விஷயங்கள் ஃபில்அப் பண்ணாதனால கண்டினியூ வந்து எனேபிள் ஆகல. எனேபிள் ஆகிறது எப்படின்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்ல வரணும். கீழே பாருங்க, இந்த கண்டினியூ இருக்கியா, இப்போ பாருங்க லேசா வந்து டிசேபிள் ஆயிருக்கு. அதாவது வந்து மங்கல் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல வந்தா அது எனேபிள் அர்த்தம். இப்போ நீங்க எல்லாம் கரெக்டா ஃபில்அப் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டிய விஷயம்லாம் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் மாறிடும். டிக் பண்ணோம்னா அப்ப என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்க கேட்டு 6 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை ஃபீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஐடி கிரியேட் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து ஐடியை வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்டயோ நம்ம கேமரா சார்ட்டையோ இல்லை உங்களுடைய அப்ளைன் சைட் அப்ளைன் லீடர்ஸ்டையோ நீங்க வந்து கேட்டுக்கலாம். இதுவரை பொறுமையா கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி. தேங்க்யூ கேமரா சார். நன்றி நன்றி மைடியர் ஜெகதீஷ் சார், சிறப்பு, அற்புதம். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. அருமையான ஒரு தகவல்கள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. எதற்காக இந்த தகவல்கள் வந்து ஜாயினிங் டைம்ல நம்ம கொடுக்குறோம்னு கேட்டா, ஜாயினிங் வந்து எடுக்க தெரிஞ்சவங்களுக்கு சிலருக்கு வந்து அதை வந்து ஃபுல் பண்ண தெரியல. கொஞ்சம் பேர் ஃபுல் பண்ணிட்டு ஒரு வாரத்துல அது வந்து டெர்மினேட் ஆகுது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளியரா போடலன்னு சொன்னா டெர்மினேட் காமிக்கும். டெர்மினேட் காமிக்கிறதுக்கு என்ன காரணம், சும்மா தலைமுடி மட்டும் அப்லோட் பண்ணி விட்டுற வேண்டியது, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு கால்வாசி மட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி ஜென்டரை தெளிவா பண்றது இல்லை. அப்போ ஃபீமேல் ஜென்டர் செலக்ட் பண்ணிட்டு மேல் பேர் நேமை வந்து அங்கே கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஐடியை வந்து நம்ம சரியா லாகின் பண்ணாம அதை வந்து இன்கம்ப்ளீட்டா விட்டதுனால வந்த வினைகள். ஆகையினால தயவு செய்து இவைகளை நீங்கள் என்ன செய்ய வேணும், குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவைகளை செய்யாம நீங்க பாட்டுக்கு நானும் தான் போடுற அவசர கதியா, எனக்கு தெரியும் ஒரு 2-3 பேர் தொடர்ந்து எனக்கு கொரிஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டா எல்லாம் அவசர கதியா போட வேண்டியது, கம்பெனி குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது. நல்ல மேட்ஸ் இப்போ சொன்ன ஜெகதீஷ் சாருக்கு நல்ல கிளாஸ் கொடுங்க, தெளிவா சொல்லிட்டார். இதோட தெளிவா வேற யாராலும் ஏன்னா அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரை கொண்டு பேச வச்சது இது பொருத்தமான நேரம். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் இந்த நேரத்துக்கு சொல்லி முடிச்சிடறேன். 20 நிமிஷத்துல சொல்ல வேண்டியது நான் 10 நிமிஷத்துல சொல்ல போறேன். அப்ப நீங்க என்ன செய்யணும், 10 நிமிஷத்துல கேட்கறத நீங்க வந்து 20 நிமிஷத்துல கேட்ட மாதிரி எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோணும். காரணம் என்னன்னு கேட்டா, தகவல்கள் ஒண்ணுதான், சொல்லக்கூடிய விதமும் வேகமும் வித்தியாசமா இருக்கு, அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டிய தகவல் இன்னைக்கு உங்களுடைய ஆர்சிஎம் பிசினஸ்ல
இப்போ நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயினிங் எடுக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்றது சிம்பிள் ஸ்டெப்ஸ், சாதாரண ஸ்டெப்ஸ். நீங்க வந்து ஈஸியா வந்து ஜாயினிங்கை சக்சஸ்ஃபுல்லா எடுக்கிறதுக்கு ஒரு சாதாரணமான ஸ்டெப்ஸ் தான், சாதாரணமான டிப்ஸ். அது ஸ்டெப்ஸ் அல்ல, டிப்ஸ். எப்படி இருந்தா நீங்க வந்து என்ன செய்ய முடியும், ஒரு ஜாயினிங் எடுக்கிறதுக்கு உங்களால போக முடியும், பண்ண முடியுங்கிறதுக்கான டிப்ஸ். முதல் டிப்ஸ், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், ஐடென்டிஃபை யுவர் நேச்சுரல் டேலண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். நீங்க முதல்ல உங்களை நம்பணும். ஒரு ஆளுக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. ஆனா அவரை கூட்டிட்டு போய் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் பண்ண போனா ஒரே தாட்ல வரமாட்டாரு, 3 தாட் ஓடும். அவரை கூட்டிட்டு போய் ஜாயினிங் எடுக்க போயிடாதீங்க. அந்த மாதிரி ஆளுகளை வச்சு ஜாயினிங்கே பண்ண முடியாது. அப்ப நமக்கு என்ன இருக்க வேணும், பிலீவ் யுவர் செல்ஃப். முதல்ல நம்மளை நாமளே நம்பணும், நமக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நம்பணும். செல்ஃப் கான்பிடென்ட், அதுக்கு பேர் தான் செல்ஃப் கான்பிடென்ட். ஐடென்டிஃபை யுவர் நேச்சுரல் டேலண்ட்ஸ். நீங்க முற்காலங்களில் செய்திருக்கிற சாதனைகளை, உங்களுடைய டேலண்ட்டை, உங்களுடைய அபிலிட்டிஸ். எபிலிட்டிஸ் என்னது, திறமை. உங்களுடைய திறமைகளை நீங்கள் ஒரு முறை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பா உங்களால போய் ஜாயினிங் எடுக்க முடியும். இதை நினைத்து பார்க்க முடியாது. அது எப்படி சொல்றது, பேக் பண்ணி பாருங்க. உங்களுடைய டேலண்ட் எந்த இடத்துல எப்படி எல்லாம் பேசி ஜாயினிங் எடுத்திருக்கிறீங்க. அப்ப இப்ப ஏன் அதை பண்ண முடியாது? அப்போ பிலீஃப் உங்க மேல சர்வசாரம். அப்போ தன்னைத்தானே நம்பாத ஒரு ஆள் போய் ஜாயினிங் எடுக்க முடியாது. நான் போனா அவங்க தருவாங்களா, தரமாட்டாங்களா, வேற காரணம் சொல்லிடுவாங்களா? தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஜாயினிங் எடுக்க முடியாது. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, டெவலப் அ விஷன். டெவலப் அ விஷன் ஃபர்ஸ்ட். அதாவது நமக்கு வந்து ஒரு நோக்கம், தொலைநோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கணும். அது மட்டும் இல்ல, டிஃபைன் யுவர் பாத் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் யுவர் பிளான். நீங்க முதலாவது உங்களுடைய பாதையை நீங்கள் வரையறை செய்து கொள்ளுங்கள். என்ன பாதையில நீங்க போக போறீங்க? ஒரு நாளைக்கு 4 ஜாயினிங்கா, 2 ஜாயினிங்கா, 1 ஜாயினிங்கா, இல்லைன்னா ஜாயினிங்ல டூப்ளிகேஷனா, அது என்னங்கிறது நீங்க உங்க பாதையை வரையறை செய்து கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுடைய விஷன் டெவலப், தொலைநோக்கு. நீங்க வந்து இதை கொண்டு என்ன செய்ய போறீங்களோ ஒரு நோக்கமே இல்லாம ஒரு ஆள் போய் ஜாயினிங் எடுக்க போனேன், இவருக்கு ஒரு ஆள் ஜாயினிங் பண்ண வச்சுட்டா அவரை வச்சு நம்ம என்ன 1.5 வருடம் எடுக்க போறோமா, கன்சிஸ்டன்சி பண்ண போறோமா, வெளியில வந்து அவங்கள கிளப்புக்குள்ள கொண்டு வர போறோமா, டைமண்ட் கிளப் கொண்டு வர போறோமா, நீ தேதி 5 ஆச்சுன்னு 5 நாளைக்குள்ள டைமண்ட் கிளப் பண்ண வச்சிடலாமா? இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வரையறை செய்து கொள்ளாமல், உங்கள் பாதை என்ன, எதற்காக உங்களை சேர்க்குறீங்கிறது தெரியாம நீங்க போய் ஜாயினிங் எடுக்க போனா உங்க பிளான் ஒர்க் அவுட் ஆக. இது டிப்ஸ் 2. டிப்ஸ் 3, டெவலப் குட் ஹேபிட்ஸ். ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் சூஸ் குட் ஹேபிட்ஸ். அதாவது மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல பழக்கங்களை தெரிவு செய்கிறார்கள். எல்லாம் நல்ல பழக்கம், உணவு பழக்க வழக்கங்களானாலும் சரி, பேச்சுவார்த்தைகளானாலும் சரி, உடை பழக்க வழக்கங்களானாலும் சரி, நம்ம வந்து அந்த ஹேபிட்ஸ், அதாவது பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய அந்த உடை, உணவு, அல்லாவிட்டால் நம்முடைய அந்த ஹேபிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டா, குட் ஹேபிட்ஸ், குட் பீப்புள் செலக்டிங் குட் ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்ஸ் உள்ள ஒரு ஆளுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். குட் ஹேபிட்ஸ் உள்ள ஆளுக்கு சொன்ன டைம்ல போய் ஒரு ஆளை பார்க்க முடியும். அது மாதிரி குட் ஹேபிட்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுடைய சக்சஸ் ஈஸியா ஜாயினிங் எடுக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ். தென் டிப்ஸ் நம்பர் 4, ஷோ கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னு சொன்னா கருணை, அல்லாவிட்டால் என்னது, நன்றி உணர்வு. நன்றி உணர்வு, அதாவது நம்ம போகக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு சொன்னா, நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனாக நம்ம போறோம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். காரணம், நம்ம ஒரு ஆளை போய் பார்த்து பேசி ஒரு ஜாயினிங் எடுப்பதன் மூலமாக நமக்கு ஏதோ கிடைச்சிரும், அதுக்காக போக வேண்டாம். அவருக்கு ஏதோ கிடைக்கும், அந்த உணர்வோட நீங்க போங்க, அந்த நன்றி உணர்வோட போங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இது ஒரு டிப்ஸ். தென் டிப்ஸ் நம்பர் 5, டேக் அ சான்ஸ். ஒரு சான்ஸ் என்னன்னு கேட்டா, இவரை பார்க்காம வந்துட்டு என்ன பிரயோஜனம், பார்த்துருவோம். அப்ப டேக் அ சான்ஸ், ஒரு சான்ஸ் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். வெகு பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 55, 60, 70 கூட ரீச் ஆகிருப்பாங்க, அப்புறம் ரிட்டர்ன் ஆவாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இந்த டிப்ஸை நீங்க மனசில் வைங்க. டேக் அ சான்ஸ், ஒரு வாய்ப்பு பார்க்கலாம், பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு அங்கே சக்சஸ் ஆகும், ஜாயினிங் கிடைக்கும். கிவ் டு அதர்ஸ். நம்ம போய் ஜாயினிங் எடுக்க போகக்கூடிய ஒரு நபர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம நம்ம போய் கர்ணகடூரமா பேசி எல்லாம் பண்ணிட்டு வந்தா ஆவறது இல்லை. அடுத்தது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு
ஒரு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு ஆளு ஜாயினிங் எடுக்க போகக்கூடாது. என்ன பொறுப்புணர்வு? ஒரு ஆளுக்கு ஜாயினிங் பண்ணுவதன் மூலமாக எவ்வளவு வருமானம் கிடைக்கும், எதிர்காலம் என்ன, பேசிவ் இன்கம் என்ன, எவ்வளவு நாளைக்கு பாடுபடணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தா மட்டும்தான் ஜாயினிங் எடுக்க போனா சக்சஸ் பண்ண முடியும். இந்த 7 டிப்ஸை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு இது கண்டிப்பா அவசியம். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிற இந்த 7 டிப்ஸ் மூலமாக கண்டிப்பா பெரிய ஜாயினிங்ஸ் எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா இந்த மாசம் எல்லாருக்கும் கமிஷன் சும்மா இஞ்சர மஞ்சள் போட்டுக்கிறாங்க கம்பெனி. நம்ம பிரிகுருதி பாபு அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய கமிஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா குரோத் இருக்குது. மந்த்லி குரோத் போனஸ் வந்து அவருக்கு 5000. டோட்டல் இன்சென்டிவ் 58,920. நெட் பேயபிள் வந்து 55,974. ஸ்டார் கோல்டு பின்னுக்கு 55,000 சில ரூபா வாங்கியிருக்கிறாரு. அது மாதிரி என்னுடையது நீங்க பாத்தீங்கன்னா 2 ஐடியும் சேர்ந்து உங்களுக்கு 4,31,000. இப்ப சசிகலா மேடம் ஐடி சேர்த்தாக்க கிட்டத்தட்ட 5 லட்சம் ரவுண்டா வந்து சேரும். 5 lakhs rupees கமிஷன் வாங்குற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. உங்களுடைய கமிஷனை பாருங்க. ஜெகதீஷ் சார் வந்து 95,000 ரூபா அவருக்கு வந்து இது போட்டிருக்கிறாருன்னு கேட்டா இன்சென்டிவ், குரோத் போனஸ் இன்சென்டிவ், வருடாந்திர இன்சென்டிவ் வந்து அவருக்கு 95,000 ரூபா கிடைச்சிருக்கு. டோட்டல் 1,55,000 ரூபா வருது. இப்படி நிறைய கிடைச்சிருக்கு. ஆர்சிஎம் பிசினஸ்ல இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. இதை நீங்க சொல்லி காமிச்சு இதை நீங்க கையில எடுத்துட்டு நாங்க போட்டுக்கிறோம். எல்லாரும் எதுக்காகன்னா இதை நீங்க கையில எடுத்துட்டு போய் ஜாயினிங் எடுக்க போனா ஈஸியா ஜாயினிங் கிடைக்கும். இவ்வளவு எல்லாம் ஆர்சிஎம்ல வருமா அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு பெரிய இது. டிப்ஸ் நம்பர் 8, எல்லாவற்றையும் மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. ஜாயினிங் இப்ப நான் உங்க சைட்ல வந்திருக்கிற கூட்டத்துல வந்து இன்னைக்கு குறைவா ஆட்கள் இருந்தாலும் கூட நிறைவான பகுதி தான் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. நான் உங்களை கேட்கறது, இன்னைக்கு புதுசா 2 பேர்த்த கொண்டு வந்தவங்க யாராவது இருந்தா கைது சார். நீங்க சொன்னீங்க நான் 2 பேர்த்த கூட்டு வந்துட்டேன் சார், அப்படி யாராவது இருந்தா கைது வைக்கலாம். நேற்று வந்த ஆளுகளே இன்னைக்கு காணாம். அது பழைய பழமொழி இருக்கு, நேற்று இருந்தோர் இன்று இல்லை, இன்று இருப்போர் நாளை இல்லை. நாளை இருக்கிறவங்க நாளை மறுநாள் இருப்பாங்கன்னு தெரியல. இது என்னன்னு கேட்டா ஒரு சின்ன டூப்ளிகேஷன் சிஸ்டம். ஜாயினிங் மூலமா டூப்ளிகேஷன் பண்ண முடியும். அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த கூட்டம். அதனால இதுல இருக்கிற லீடர்கள் இருக்கிற நீங்க ஒரு 7 பேருமே நான் அன்பா கேட்டுக்கிறது, மனந்தளராம சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு எவ்வளவு மோர் இருக்குதுங்கிறதெல்லாம் கிடையாது. மோர் வந்து 2 பானை இருக்குது, என்ன பிரயோஜனம்? அது கடைஞ்சா என்ன வரும்? கடைஞ்சா ஒண்ணும் வராது. ஆனா தயிர் வந்து நமக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல இருக்குது. அதை கடைஞ்சா நிறைய மோர் ஆக்கலாம், நிறைய வெண்ணெய் ஆக்கலாம், நிறைய வந்து என்னது பால் பொருட்களை உருவாக்கலாம், நெய் ஆக்கலாம், நிறைய பால்கோவா பண்ணலாம், நிறைய பால் பொருட்களை உருவாக்கலாம். எதற்காக சொல்றேன்னா நீங்கெல்லாம் வந்து அந்த நிறைய தயிர் இருக்கிற மாதிரி நீங்க வந்து குவாலிட்டி பீப்புள். அதனால நீங்க வந்து நான் கூட்டிட்டு வந்து 2 பேர் இல்லை சார், 5 பேர் சொன்னேன் இல்லை சார், கவலையா போடாதீங்க. நீங்க உங்களுடைய வேலை சொல்லுங்க. அதாவது நம்முடைய கடன் பணி செய்து கிடப்பதுதான். இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் தன்னால், தன்னால் இல்லை என்னால், இணையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால், திணையளவு நலமேனுங்கிட்டும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகுங்கிறார் பாரதிதாசன். இன்றைக்கு எனக்கு 61வது பிறந்த நாள். பாரதிதாசனுடைய அந்த கவிதையவே என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக உங்களுக்கு சொல்லி, என்னன்னு கேட்டா, இணையேன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமேன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால், திணையளவு நலமேனும் கிட்டும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். அந்த ஒரு வைராக்கியத்தோட நீங்க எல்லாருமே ஆர்சிஎம்குள்ள இருங்க. ஒரு பேசிவ் இன்கம், ஒரு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் அமைத்துக் கொள்ள முடியும். ஆர்சிஎம்ஐ தவிர வேற ஒரு கான்செப்ட் இது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு. ஜாயினிங்களை தவிர வேற எதுலையுமே பர்ச்சேஸ்ல நீங்க பிவி கொண்டு வரலாம், அது கேரண்டி பிவி. பட் ஜாயினிங்களை நீங்க பிவி கொண்டு வர்றதுனால இதுதான் என்ன பிவின்னு கேட்டா கன்சிஸ்டன்சி பிவி. ஒரு ஆள் ஜாயினிங் ஒரு முறை ஒரு ஜாயினிங் வந்துட்டாருன்னு சொன்னா அந்த ஜாயினிங் வந்து சரியான நபரா இருக்கும் பட்சத்துல அவர் ஒரு காமராஜா இருக்கலாம், ஒரு ஜெகதீஷா இருக்கலாம், ஒரு மகாலட்சுமியா இருக்கலாம், அதே மாதிரி இங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லீடரா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல லீடர் உங்களுக்கு கிடைச்சிட்டான்னு சொன்னா அவர் மூலமா பிசினஸ் உங்களுக்கு 7 ஸ்டேட்டு, 8 ஸ்டேட்டு, 10 ஸ்டேட்டுக்கு போகும். அப்ப அந்த நல்ல லீடரை தேடுறதுதான் நம்ம வேலை, அதுதான் ஜாயினிங். அதனால ஜாயினிங் சைட்ல நீங்க உரைச்சு நில்லுங்க. புது ஜாயினிங் நீங்களே கூட எடுங்க. 2 எடுங்க, 2 4 ஆக்குவோம், 4 8 ஆக்குவோம், 8 16 ஆக்குவோம். டைம் இருக்குது. 10 ஸ்டெப்ல கொண்டு வரலாம், 5 ஸ்டெப்ல 100 ஜாயினிங் கொண்டு வரலாம். இப்ப எதுக்காக சார் நம்ம ஜாயினிங் எடுத்திருக்கிறோம்?
எதுக்காக சார் 100 ஜாயினிங் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோமா மே 22க்குள்ள? மே 22ல புதுசா ஒரு ஆள் 70,000 பில் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து ஓப்பனர் எல்லாருக்கும் சீல்டு உண்டு. அப்ப நம்ம டீம்ல ஒரு 10 ஓப்பனரையாவது பண்ணுவோமே. அதுக்காக தான் இந்த ஜாயினிங் வந்து ப்ரொசீடிங்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜாயினிங் ப்ரொசீஜர் எதுக்காகன்னா அந்த ஒரே காரணத்துக்காக தான். ஒரு ஆளுனால 70,000 பிவி வேற எதுலையும் பண்ண முடியாது, ஜாயினிங்ல பண்ண முடியும். அதற்கான தருணம் இந்த தருணம். இதை வந்து இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்க ஸ்டாண்டர்டா நெல்லுங்க. புதுசா ஒரு ஆளை வச்சு அந்த ஒரு ஆள் மூலமாக கூட நம்ம என்ன செய்யலாம், 6 பேசிக்ஸ் சொல்லி கொடுத்து லிஸ்ட் போட சொல்லி அந்த லிஸ்டின் மூலமா ஆட்களை கொண்டு வந்து பண்ண வைக்க முடியும். ஒரு நபர் அந்த மாதிரி 70,000 பிவி பண்ணலாம். ஒரு நபர் அது ஏற்கனவே 70 இருந்தா 1,00,000 பிவி கூட வந்தா 170க்கு போகலாம். அந்த ஜூன் 2 அதுக்கான ஒரு முன்முயற்சியான இந்த மே மாச இந்த கூட்டங்கள் கண்டிப்பா உங்க டீம்ல அந்த மாதிரி நபர்களை உருவாக்குவதற்கான முயற்சி எடுங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு என்ன செய்யாதீங்க, இந்த கூட்டங்களை அவாய்ட் பண்ண அவங்களை விடாதீங்க. நாளைக்கு சூப்பர் சண்டே இல்லைன்னா மட்டும் இந்த கூட்டம் இருக்கும், சூப்பர் சண்டே இருந்தால் அந்த கூட்டம் இருக்காது. வழக்கம் போல திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகும், புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் லீவ் ஆகும் பெண்கள் கூட்டம் இருக்கிறதுனால என்பதை நிறைவு செய்து உங்கள் பக்கம் இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. யாரு முந்தி பேசுறீங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பகுதி. சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க மேடம். சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து இல்லை, ஆக்சுவலி வணங்குகிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்க கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு வந்து நம்ம ஜாயினிங் பத்தி நம்ம ஜெகதீஷன் சார் எப்பொழுதுமே அவர் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடா எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்ததுல நாங்க ஆக்சுவலி அவர் சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போடும்போது ஃபுல்லா அடிப்போம், அது பொறுமையா வரும். அது வந்து இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா அந்த கடைசி 4 நம்பர் மட்டும் அடிங்க, அது உங்களுக்கு வந்துரும்னு சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்ல டிப்ஸ் சார். அது ரொம்ப ஈஸியா, இனிமேல் கொஞ்சம் அது ஈஸி பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஜெகதீஷன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மறுபடியும் தெளிவா ரொம்ப அழகா நீங்க சொல்லி கொடுத்தீங்க, நன்றி. அதுக்கு ரிலேட்டடா நீங்க மறுபடியும் ஒரு சில டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க, நம்ம எப்படி ஜாயினிங் எடுக்கிறதுன்ட்டு. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. கொஞ்சம் வெளியில போனதுனால இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணல சார். ஃபாலோ பண்ணாதான் வராங்க, இல்லைன்னா அவங்களுக்கா தன்னார்வத்தோட வரமாட்டாங்க. நிச்சயமா வர வைக்கலாம் சார், வர வைக்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெகதீஷன் சார். நன்றி. வாழ்த்துக்களோட இந்த பகுதியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களை எல்லாம் அன்மியூட் பண்ணி கனவே கலையாதுன்னு சொல்லி நம்ம பகுதியை நிறைவு செய்யலாம். ஜெகதீஷ் சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நிகழ்ச்சியோட நம்ம நிறைவு செய்ய போறோம். எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து என்ன முன்ன ஜெயாசின்னு சொல்லிட்டு போவோம், இப்ப கனவே கலையா சொல்லிட்டு தான் போறோம். நம்முடைய கனவு கலையக்கூடாது, கண்டிப்பா நம்ம அச்சீவரா தான் இருக்கணும். அதற்கு இந்த பகுதி உங்களுக்கு உதவியா இருக்கும். கனவே கலையாது. குட் நைட் சார்.